அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நட்டி நடராஜ் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற சீசா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை குணா சுப்பிரமணியம் இயக்கியிருக்கிறாரு. நட்டி நடராஜுடன் இணைந்து நிஷாந்த் ரூஷோ, பாடினி குமார், ஆதேஷ் பாலா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளம் தொழிலதிபரான நிஷாந்த் ரூஷோ மற்றும் அவரது காதல் மனைவி பாடினி குமார் வசிக்கும் வீட்டில் வேலை செய்யும் ஆண் ஒருவர் கொலை செய்யப்படுகின்றார். அதே சமயம் அந்த வீட்டில் இருந்த நிஷாந்த் ரூஷோ, அவரது மனைவி பாடினி குமார் மாயமாகி விடுகிறார்கள். அந்த வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவின் ஹார்டிஸ்கும் மாயமாகி விடுகின்றது. கொலை வழக்கை விசாரிக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நட்டி நடராஜ் மாயமான தம்பதிகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குகின்றார். விசாரணையில் நிஷாந்த் ரூஷோ பற்றி பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நட்டி நடராஜுக்கு தெரிய வருகின்றது. அதை வைத்து விசாரணையில் அவர் முன்னோக்கி செல்லும்போது மாயமான நிஷாந்த் ரூஷோ மட்டும் மீண்டும் தனது வீட்டுக்கு வருகின்றார். அவருடன் இருந்த அவரது மனைவி என்ன ஆனார் என்பது குறித்து போலீஸ் அவரிடம் விசாரிக்கும் போது அவர் சரியான மனநிலையில் இல்லை என்பது தெரிகிறது. நிஷாந்த் ரூஷோவின் மனைவி பாடினியின் நிலை என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக வேறு கோணத்தில் விசாரணையை மேற்கொள்ளும் நட்டி நடராஜுக்கு அதிர்ச்சிகரமான உண்மையும் பாடினியின் நிலையும் தெரிய வருகின்றது. அது என்ன, அதன் பின்னணியில் இருப்பது யார் என்பதுதான் இந்த படத்தின் மீத கதை. கதையின் நாயகனாக போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் நட்டி நடராஜ் அமைதியான போலீஸாக இருந்தாலும் விசாரணையில் அதிரடி காட்டுகின்றார். எந்த ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து விசாரணை மேற்கொள்ளும் அவரது செயல்திறன் படத்திற்கு கூடுதல் விறுவிறுப்பை கொடுக்கின்றது. இரண்டாவது நாயகனாக நடித்திருக்கும் நிஷாந்த் ரூஷோ பலம் வாய்ந்த கதாபாத்திரத்தை மிக கவனமுடன் கையாண்டு பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்து விடுகின்றார். நிஷாந்த் ரூஷோவின் மனைவியாக நடித்திருக்கும் பாடினி குமார் கதையின் முக்கியத்துவம் கொண்ட கதாபாத்திரத்தில் கச்சிதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஹோம்லியான முகம், இயல்பான நடிப்பு என்று கவனம் ஈர்ப்பவர். ஒரு பாடலில் கொஞ்சம் கவர்ச்சியாகவும் நடித்து அசத்துகின்றார். நிஷாந்தின் நண்பராக நடித்திருக்கும் மூர்த்தி, வீட்டில் வேலை செய்பவராக நடித்திருக்கும் மாஸ்டர் ராஜநாயகம், சப் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடித்திருக்கும் ஆதேஷ் பாலா, நாயகியின் அப்பாவாக நடித்திருக்கும் இயக்குனர் அரவிந்த்ராஜ், கார்த்தியாக நடித்திருக்கும் நடிகர் என மற்ற வேடங்களில் நடித்திருப்பவர்கள் கொடுத்த வேலையை குறையில்லாமல் செய்திருக்கிறார்கள். சரண்குமார் இசையில் பாடல்கள் அனைத்தும் கேட்கும் ரகம். காதல் பாடல் மற்றும் சிவன் பற்றிய பாடல் என்று அனைத்து பாடல்களும் பாடல் வரிகளும் மனதில் நிற்கின்றது. பின்னணி இசை காட்சிகளுக்கு உயிரோட்டமாக பயணித்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர்கள் பெருமாள் மற்றும் மணிவண்ணன் ஆகியோரது கேமரா கதைக்கு ஏற்ப பயணித்திருப்பதோடு காட்சிகளை பிரம்மாண்டமாக படமாக்கியிருக்கிறது. கிரைம் த்ரில்லர் ஜானர் கதை என்றாலும் அதன் பின்னணியில் இயக்குனர் சொல்லியிருக்கும் மெசேஜை மக்களிடம் சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கும் படத்தொகுப்பாளர் வில்சி ஜே சசி திரைக்கதையின் திருப்பங்களை மிக சரியாக தொகுத்து படம் முடியும் வரை படத்தை சுவாரஸ்யமாக நகர்த்தி செல்கின்றார். தயாரிப்பாளர் டாக்டர் கே செந்தில்குமார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை விட சூதாட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தகைய ஆபத்தானவர்கள் என்பதை தன் கதையின் மூலம் அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார். தயாரிப்பாளர் டாக்டர் கே செந்தில்குமாருக்கு பாராட்டுக்கள். திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கும் இயக்குனர் குணா சுப்பிரமணியம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு படமாக இருந்தாலும் அதை கிரைம் த்ரில்லர் ஜானரில் மட்டுமின்றி காதல் காட்சிகளையும் சேர்த்து கலர்ஃபுல்லான கமர்ஷியல் படமாக கொடுத்திருக்கின்றார். பல திருப்பங்களுடன் பயணிக்கும் திரைக்கதை மற்றும் அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு மிக்க காட்சிகளுடன் படத்தை சுவாரஸ்யமாக நகர்த்தி கதை சொல்லில் காட்டியிருக்கும் வித்தியாசம் மற்றும் மேக்கிங் படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கின்றது. இயக்குனர் குணா சுப்பிரமணியத்திற்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.